நான் உங்கள சந்திக்க வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவரங்கள பத்தி சில விஷயங்கள், உங்க காரியங்கள உங்கள பத்தி பேசணும்னு நெனச்சுட்டு வரேன். திராவிட கட்சிகள் வந்து நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணியே பழக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறிடுச்சு. சொன்ன மாரி 2 திராவிட கட்சிகளும் மக்கள பொதுவா பொது பொது பொதுவா பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்கள ரொம்ப முட்டாளாக்கி வச்சிருக்கு எல்லாமே. அ எல்லாரும் சொல்றாங்க, திராவிட கட்சிகள் அவ்வளோ தூரம் பண்ணுச்சு, எல்லாம் பண்ணுச்சுன்னு. பண்ணுச்சு தான் இல்லன்னு சொல்லல. பட் அவங்களுடைய சுயலாபமும் அதில அடங்கியிருக்கு அப்படின்றது தான் உண்ம. நிதர்சனமான உண்ம. யாரும் பலன் இல்லாம வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. ஆனா, தமிழ் மக்கள் முட்டாள்களா தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு வேதனையான விஷயம். ஆ உண்மையான உண்மையான விஷயமும் அதான். இப்ப நண்பர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சதுல அவர் பேசுற பேச்சுகளையும், அவங்க நடக்கிற நடக்கைகளையும், என்னமோ அவங்க திராவிட கட்சியில நடக்காத மாரி ஒரு ஒரு பாய பிம்பத்த கட்டமைக்கிறதுன்றது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியா நான் இத பார்க்குறேன். அதனால தான் இந்த பதிவ நான் பதிவு பண்றேன். தமிழ்நாட்டுல தமிழர்களா பிறந்த எல்லாம் யாரா இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். எல்லாம் மக்களுக்கு தொண்டாற்ற வரலாம். பொது சேவைக்கு வரலாம். பொது நலப்பணிக்கு வரலாம். ஆனா, எங்கேயோ இருந்து வந்துட்டு, இங்க தமிழ் மக்கள சுரண்டி அடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள், இன்னைக்கு ஒரு மட்டுமே வச்சிருக்கு. எங்கேயோ இருந்த ஒரு மூத்த குடி, தமிழ் குடி, அந்த தமிழ் கொடி பண்பட்ட ஒரு நாகரிகம் கலந்த ஒரு கொடிய, இன்னைக்கு நாகரிகம் சீரழிச்சு, இப்ப நாகரிகம் கெட்ட தன்னுடைய கலாச்சாரத்தையே மறந்த ஒரு குடியா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க, இந்த திராவிட கட்சிகள். இது தெரியாம தமிழர்கள் முட்டாளா இருக்காங்கன்றது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். அது உண்மையான பதிவும் கூட. என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 பேரு கெட்டவன் இருந்தான்னா, இருக்கிற 100 நல்லவனுங்கள நம்ம கெட்டவனா மாத்திர்றான். அதான் உண்ம. அதான் நடந்தது. திராவிட கட்சி கடைசியா சொல்ல முடியாது. பேர் சொல்ல முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சியோட மூத்த தலைவர். அவர் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த அவர் இறப்பதற்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மனநிலையே மாறி போச்சு. எல்லா மனசுலயும் விஷம் வந்துருச்சு. விஷம் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு எல்லாருமே விஷமா மாறிட்டான். பால்ல எப்படி ஒரு துளி விஷம் கலந்தா விஷமாகுமோ, அதே மாதிரி ஒரே ஒரு தலைவர் செய்த ஒரு தவறு, மக்கள் மக்கள் மத்த மக்கள் மனசுலயும் விஷமாயி போச்சு இப்ப. அதே மாரி எந்த ஒரு அரசியல் தலைவரும் பின்புலமோ எதுவோ இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல கொஞ்சம் தடுமாறத்தான் செய்யும். திரு இவரு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா, "என் ரத்தத்தின் ரத்தமே" அப்படின்னாரு. இவங்க "என் உடன்பிறப்பே" அப்படின்னாரு. இந்த 2 வார்த்தைய மட்டுமே புடிச்சுக்கிட்டு பல விதமா பல பேர மொட்டை அடிச்சுக்கிட்டு, முழங்கால் அடிச்சுட்டு போயிட்டாங்க, சொன்ன மாரி. ஆனா இது எதையுமே கேட்காம, எதையுமே உணர்வற்று போய் இருக்கிற தமிழ் சமூகம், எதுக்குமே விழித்தெழாத ஒரு தமிழ் தமிழ் சமூகமா இன்னைக்கு தமிழ் சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு, இருந்துகிட்டு இருக்கு. இது ஏன்? இந்த நிலை மாறணும் அப்படின்றது தான் இந்த பதிவு. நான் கேட்க வேண்டிய கேள்விய நான் கேட்டுறேன். அப்ப மக்களாகிய நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர் பேசின பேச்சுக்களையும், கருத்துக்களையும், நடந்த நடவடிக்கைகளையும் பலரும் பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்குறாங்க. ஏன்னா, எல்லா கட்சியுமே அதான் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஒரு ஒரு லீகலா விஷயம் என்ன விஷயம்னா, அ சில கட்டுப்பாடுகள வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்னன்றது தெரியல. நான் நேர்ல போய் பார்க்கல. களத்துல போய் பார்க்கல. ஆனா, தமிழ்நாட்டுல ஒரு தமிழராய் பிறந்த ஒருத்தர் ஒரு கட்சியோ, அரசியல் அமைப்போ நடத்துறது ஏன் ஏன் மறுக்கணும் இவங்க? ஏன் இவங்க விமர்சனம் பண்ணணும்? விமர்சனம் பண்றதுக்கு இவங்க யாரு? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அப்படிங்கும் பொழுது, வரக்கூடிய காலங்கள்ல மக்கள் நல்ல தலைவன தேர்ந்தெடுக்கணும். அது யாரா இருந்தாலுமே சரி, நல்ல தலைவர்கள், நேர்மையான தலைவர்கள தேர்ந்தெடுங்க. தயவு செய்து திராவிட கட்சிகள் போன்ற ஒரு போலிகள பசுத்தோல் போர்த்திய புலிகளுக்கும், நம்ம குடும்பத்துக்கும், தமிழ் மரபுக்கும் சங்கு ஊதுகிற எந்த ஒரு அமைப்புக்கும் நீங்க துணை போகாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நண்பர் விஜய்க்கு அவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க. ஏற்கனவே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்படிதான் ஒரு மோசமான ஒரு விமர்சனத்த குடுத்து, அவர அரசியல்ல இருந்தே விலகக்கூடிய அளவுக்கு அது ஒரு மாரி ஃபேட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த மாரி சூழ்நிலை இவருக்கும் வர வேணாம். உண்மையான தலைவர நீங்க தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு இருக்கிற திருட்டு திராவிட கட்சிகளுக்கு இல்லாம, நல்ல ஒரு தலைவன கொண்டு வாங்க அப்படின்றத நான் விஜய்க்காக நான் பேசுறேங்க. வேற யாருக்கோ பேசுறேன். பொதுவா தான் சொல்றேன் நானு. நல்ல தலைவர்கள தேர்ந்தெடுங்க. தமிழர் மரபு சிறக்க, தமிழர் வாழ்வு மேம்பட, தமிழ் தேசியம் மலர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.
இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீலம் புரொடக்ஷனுடைய இணை தயாரிப்பில் வந்த டைரக்டர் பிஜு பாப்பா புக்கா கினியா நாட்டினோட படம் அப்படின்ற ஒரு படம் இயக்கி அது ஆஸ்காருக்கு தேர்வாயிருக்கு. வாழ்த்துக்கள் நீலம் புரொடக்ஷன். அது மட்டும் இல்லை, அது படத்தோட பேர் வந்து பாப்பா பூக்கா. நல்ல அது முதல் முறை இந்த படம் வந்து ஆஸ்காருக்கு தேர்வாயிருக்கு. அவங்க மேலும் நல்ல இந்த மாதிரி முக்கியமான கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்து நல்ல படங்களை உலகறிய செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். என்னுடைய வாழ்த்துக்கள் நீலம் புரொடக்ஷன். இப்போ ரொம்ப உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கிறேன் ரஞ்சித் சார் அவர்களே. வணக்கம். அதே மாதிரி தமிழ் சினிமாவை காணோம் இன்னைக்கு. தமிழ் சினிமா எங்கே இருக்குன்னே தெரியல. ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டிலையோ, யாருடைய தனிமனிதர் அப்படியே கட்டுப்பாட்டிலையோ காணாமல் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். திரைக்கலைஞர்கள் ஒன்றுபட்டு தமிழ் சினிமாவை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். அப்படியே இன்னொரு ஊடக நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். பொய்யான தகவல்களை வந்து பரப்புறத கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து பொய்யான தகவல் தான் நிறையா வருது. ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பத்திரிக்கை தர்மம் அப்படின்றதே பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கா இல்லைன்றதே கேள்விக்குறியான விஷயம் ஆகிப்போச்சு இன்றைக்கி. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாப்பரசி அப்படிம்பாங்க. அந்த பாப்பரசியான விஷயங்கள் தான் இன்றைக்கி வருதே தவிர, உண்மையான ஊடக நண்பர்களுக்கு தார்மீக பொறுப்போடு நடத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இல்லைன்றது தான் வேதனையான விஷயம். மற்ற ஊடகவியலாளர்கள் வந்து இந்த போக்கை வந்து மாற்றிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நம் பத்திரிகையாளர்கள் வந்து தான் வந்து மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், உண்மையான விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறக்கூடிய ஆட்கள். எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள். அவங்க வந்து மூலமாக பொய் பரவுறத வந்து நான் விரும்பலை. எல்லா மக்களும், எல்லா ஊடகம், மாற்று ஊடகங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வந்த விஷயம், சமீப காலமாக வந்து சென்னை நகரில் காலகாலமாக இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. பாவப்பட்ட மக்களையே வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையும் நிலவிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்ரோ நகர் அப்படின்றாங்க, சிங்கார சென்னை அப்படின்றாங்க. சிங்கார சென்னையெல்லாம் இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லலை. அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுன்றத மனசில் வச்சு செய்யணும். ஒரு கமிஷனுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடாது. அதை மக்கள் முக்கியம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தெருக்குள்ளே வந்து வண்டியை விடுறதும், ஒரு இதுக்குள்ளே வந்து வழியை மாட்டி விடுறதும் தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நடத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கி வந்து கார்பரேட்டுகளுக்கு தான் வந்து துணை போகும், கமிஷனை வாங்கிட்டு வேலை செய்வோம் நாங்கள் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு இந்த மக்கள் ஆட்சி? எதுக்கு மக்கள் அரசு? எதுக்கு? நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பல ஏரியாக்களில் பாரம்பரியமாக சென்னை வாழ் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்புறப்படுத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு சம்பவத்தை அனுபவிச்சோம் நம்ம. கண்ணகி நகர் மக்களை வந்து இந்த திடீர்குப்பத்தில் வந்து சொன்ன மாதிரி கண்ணகி நகர் மக்களாக இன்றைக்கி அவங்க பல வாழ்வாதாரத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. பூர்வகுடி மக்கள், சென்னையோட பூர்வகுடி மக்கள்னால் அவங்க தான். ஆணி வேறே அவங்க தான். அவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள தேட வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயின் அப்படின்றாங்க, நகர வளர்ச்சின்றாங்க. இதெல்லாம் யாருக்கு தேவை? யாருக்குமே தேவையில்லாது. எத்தனை பேர் மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறான்? சராசரியான இருக்கிற வழித்தடங்களில் நீங்கள் நார்மலாகவே ஒரு போக்குவரத்துக்கு எந்த ஊர்களையுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையுமே வந்து போக்குவரத்துக்குன்னு பேருந்து கிடையாது. சொன்ன மாதிரி எல்லாமே வாடகை ஆட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஷேர் ஆட்டோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு முக்கால்வாசி இடங்களில். பேருந்து மக்கள் அரசோட பேருந்து எங்கே இருக்குது? அதே மாதிரி அரசு பேருந்துன்னு பேரை மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசு எங்கே? அழகாக முன்னாடி காலத்தில் அழகாக இருந்துச்சு. சோழன் போக்குவரத்து கழகம், திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. அந்த எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. இப்போ அதையும் தமிழ்நாடு சொல்லி அரசு போக்குவரத்து கழகம். யாரோட அரசா? எந்த அரசு? நாளைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பேரை வச்சு அவருடைய போக்குவரத்து கழகம் சொல்வீங்களா நீங்கள்? யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க? இதெல்லாம் மாற்றிக்கணும். வருங்கோடைய காலத்தில் மக்களுக்கு நான் இல்லை கேள்வி கேட்கல, மக்கள் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்காதீங்க. மக்கள் கொந்தளிச்சா என்ன ஆகுன்னு ஊருக்கே தெரியும். தயவுசெய்து வந்து அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கை வந்து மாற்றிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள்.